எகிப்து காசா பகுதியை கைப்பற்றி பல ஆண்டுகள் ஆட்சி செய்தது. இது யாருக்காக? பாலஸ்தீன மக்களுக்காகவா? இல்லவே இல்லை. கைப்பற்றப்பட்ட அந்த பகுதிகள் பாலஸ்தீனிய அரேபியர்கள் வசம் ஒப்படைக்கப்படவில்லை. இது பாலஸ்தீனியர்களின் உரிமைக்காகவோ விடுதலைக்காகவோ இல்லை என்றும், அரபு தேசங்களின் தன்னல அரசியல் நோக்கங்கள் மற்றும் யூத விரோத மதவாதம் என்ற இரகசிய உண்மைகள் பின்னணியில் இருந்தன என்பதை இந்த வரலாற்று நிகழ்வுகள் தூய்மை செய்து காட்டுகின்றன. ஒருவேளை சுயநலம் மிகுந்த இந்த நாடுகளின் தலையீடுகள் இல்லாமல் ஐநாவின் திட்டம் நடைமுறைக்கு வந்திருந்தால், இஸ்ரேல் தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்குள்ளாகவே தன்னை அமைத்துக் கொண்டு பாலஸ்தீன அரேபியர்களோடு சுமூகமான உறவோடு ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் 1947 பங்கீட்டு திட்டத்திற்கு அரபு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தது நிலம் குறைவாக கிடைத்ததால் அல்ல. உண்மையில் அவர்கள் யூதர்களுடன் இணைந்து ஒரு தேசத்திலே வாழ தயாராகவே இல்லை என்பதற்கான இன்னொரு ஆதாரம் பீல் கமிஷன் ரிப்போர்ட் 1937.